ஓம் சரவணபவ. கந்த ஆத்மபந்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கெல்லாம் தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக அமைந்திருந்தது திரு செங்கல்வராய பிள்ளை அவர்களின் பள்ளி மற்றும் கல்லூரி கால வாழ்க்கை வரலாறு. அந்த வரலாற்றை தொடர்ந்து நாம் அவர் தம் அலுவலக பணி, சமய நெறிப்பணி, அவர் அள்ளித்தந்த தமிழ் இலக்கிய கொடை போன்ற பல தகவல்களை சிந்திக்கவிருக்கிறோம் இக்காணொளியின் வாயிலாக. கல்லூரி பாடப்புத்தகங்களை படிக்கும் காலகட்டத்திலேயே பிள்ளை அவர்கள் சமய நூல்களை படித்து முடிப்பதிலும் பெருத்த ஆர்வம் கொண்டிருந்தார். முதலில் அவர் படிக்கத் தொடங்கியது தேவாரமும் மெய்கண்ட சாத்திரமும். திருக்கோவையார் என்னும் சைவ திருமுறையையும் கல்லூரி காலத்திலேயே படித்து முடித்தவர் நம் பிள்ளை. அவருடைய பணிக்கால வாழ்க்கையை பற்றி சற்று சிந்திப்போம். 1905 இவர் முதுகலை பட்டப்படிப்பை முடித்துவிட்டு பத்திரத்துறையில் சப்ரெஜிஸ்டர் வேலைக்கு விண்ணப்பம் செய்திருந்தார். விண்ணப்பித்ததோ பத்திரத்துறையில் சப்ரெஜிஸ்டர் வேலைக்கு. ஆனால் அவருக்கு கிடைத்ததோ ஆவணத்துறை சம்பந்தப்பட்ட மாத பரிசீலனை செய்யும் வேலை. அதுவும் தற்காலிகமான வேலை. அவருடைய முதல் மாத ஊதியம் ரூபாய் 25. பள்ளி கல்லூரி படிப்பில் ஒவ்வொரு படிநிலையிலும் முதன்மையாக தேறியவர் என்று நாம் முந்தைய பாகத்திலேயே தெளிவாக பார்த்தோம். இருப்பினும் நினைத்த வேலை இவருக்கு கிடைக்கவில்லை. அதற்காக அவர் துவண்டு போகவும் இல்லை, ஓரிடத்தில் முடங்கி கிடக்கவும் இல்லை. தனக்கு கிடைத்த வேலையை செவ்வனே செய்து கடின உழைப்பை முதலீடு செய்தார். ஒரே வருடத்தில் எழுத்தராக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் என அனைத்தையும் பெற்றார். முயற்சி திருவினையாக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுதான் வேலை செய்ய வேண்டும் என்று அவர் ஒருபோதும் கருதியதில்லை. அலுவலக வேலைகளை உடனுக்குடன் முடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இரவு பகல் பாராமல் உழைத்து வந்ததன் பயனாக ஆவண காப்பாளராக பதவி உயர்வு பெற்றார். உழைப்பிலும் ஒழிந்த நேரங்களில் தெய்வீக நூல்களை படிப்பதிலும் தெளிந்த நீரோடை போன்று தன் வாழ்க்கையை நடத்தி வந்தார் திரு செங்கல்வராய பிள்ளை அவர்கள். 1907 முதல் 1909 காலகட்டத்திலே அலுவலக தொடர்புடைய அக்கவுண்டஸ்ட் மற்றும் ப்ரிசைஸ் ரைட்டிங் என்ற 2 தேர்வுகளை எழுதி வெற்றியும் பெற்றார். மறுபுறம் கந்த புராணம் மற்றும் பழனி புராணம் என்னும் 2 பெரும் புராணங்களையும் படித்து வந்தார். தன்னுடைய ஆன்மீக பயணத்திற்காக தன்னை செம்மைப்படுத்தி கொண்டிருந்தார் போலும். அதே சமயத்தில் தமிழிலும் மலையாளத்திலும் புலமை பெற்று விளங்கியதால் காசி மகாத்மியம் என்னும் நூலை தமிழாக்கம் செய்து வெளியிட்டார். இப்படி ஒரே நேரத்தில் அலுவலகப் பணி, ஆன்மீகப் பணி என 2ஐயும் ரயில் தண்டவாளங்களைப் போல சீராக ஒரே நேர்கோட்டில் கொண்டு சென்ற பெருமைக்கு உரியவர் திரு செங்கல்வராய பிள்ளை அவர்கள். பிறகு 1907 திருத்தணி சந்நிதியிலே முருகப்பெருமானின் முன்னிலையிலே சிற்பி என்ற புனைப்பெயர் கொண்ட தனுக்கோடி என்னும் அம்மையாருக்கும் திரு பிள்ளை அவர்களுக்கும் திருமணம் இனிதே நிகழ்ந்தேறியது. அடுத்த 3 ஆண்டுகளில் வானூர் என்னும் இடத்தில் சப்ரெஜிஸ்டராக நியமிக்கப்பட்டு ஒரே மாதத்திற்குள் வானூரிலிருந்து மீண்டும் சென்னைக்கு மாற்றலானார். உரையாசிரியர், பதிப்பாசிரியர், படைப்பாளி, சொற்பொழிவாளர் என பன்முகங்களை கொண்ட பிள்ளை அவர்களும் தனது தந்தையாரைப் போலவே அலுவலகப் பணி நிமித்தமாக பல ஊர்களுக்கு செல்லும் சூழல் அமைந்திருந்தது. மதுராந்தகம், தர்மபுரி, திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற பல இடங்களுக்கு வேலை நிமித்தமாக சென்று வந்தார். இப்படிப்பட்ட பரபரப்பான அலுவலக பணியினில் ஊடே கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் என்னும் நம் முருகன் புகழ்பாடும் நூல்களின் ஆராய்ச்சிகளை விவேக போதினியில் வெளியிட்டார். அதே சமயத்தில் அலுவலக தொடர்புடைய சிவில் ஜுடிஷியல் டெஸ்ட் என்ற தேர்வையும் எழுதி தேர்ச்சி பெற்றார். பல புதிய நூல்களை இயற்றி வந்த பிள்ளை அவர்கள் தினமும்
அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்பு காலையில் திருப்புகழின் முதல் பாகத்தில் சில பாடல்களையும், பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பிய பிறகு இரவில் இரண்டாம் பாகத்தில் திருப்புகழின் இரண்டாம் பாகத்தில் சில பாடல்களையும் படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். தணிகை புராணம், திருவுரந்தை புராணம், திருவிளையாடல் புராணம், திருக்குற்றால புராணம் என அவர் படித்து மகிழ்ந்த தல புராணங்கள் பல. இப்படி 6 வருடங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்க இவருடைய மனைவி சிற்பி உடல்நலம் குன்றியதால் இறைவனடி சேர்ந்தார். இந்த அவரது தனிப்பட்ட வாழ்க்கை துயரம் அவரது அலுவலக பணியையோ ஆன்மீக நம்பிக்கையையோ சிதைக்காத தன்மை தணிகைமணி அவர்களின் பக்குவத்தை பறைசாற்றுகிறது. தணிகை, நவரத்தின மாலை, சேவல் பாட்டு, வேல் பாட்டு என்ற பல நூல்களை தானே இயற்றியிருக்கிறார். பின்னர் உற்றார் உறவினர்களின் வற்புறுத்தலால் இவரும் ஆரணங்கு என்ற அம்மையாரை மறுமணம் செய்தார். இந்த காலகட்டத்திலே தாயுமானவர் பாடல், சிவராத்திரி புராணம், சிவரகசியம் என்னும் பல நூல்களை படித்து முடித்தார். கடோரச்சித்தன் கதையை மொழிபெயர்த்து வெளியிட்ட இவர் ஹிஸ்டரி ஆஃப் த தமிழ் ப்ரோஸ் லிட்ரேச்சர் என்னும் ஆங்கில நூலையும் வெளியிட்டிருக்கிறார். வள்ளிக்கிழவர் வாக்குவாதம் என்னும் தமிழ் நூலையும் எழுதி வெளியிட்டுள்ளார். நம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய பாடல்களில் தணிகைமணி ஐயா பதிப்பின்படி 1325 திருப்புகழ் பாடல்கள் உள்ளன. அவற்றுள் 1008 பாடல்களுக்கு சந்தங்கள் கிடைத்துள்ளன. இப்படி அலுவலக உழைப்பு, ஆன்மீக நூல் படிப்பு என இரண்டையும் சீராகவும் சிறப்பாகவும் செய்து கொண்டிருந்த தணிகைமணி ஐயா அவர்களையும் அவரது மகள் ஞான சக்தியையும் மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு ஆரணங்கு அம்மையாரும் இறைவனடி சேர்ந்தார். அவரது உடல்நலக் குறைவின் காரணமாக மீளா துயரத்தில் இருந்தபோதிலும் அலுவலகப் பணியோடு பணியிடை கல்வி போல சமய நூல்களை ஆழ்ந்து பயின்று வந்தார். அதனோடு நில்லாமல் பல நூல்களை படைத்து வெளியிடுவதிலும் கருத்தூன்றி இருந்தார். தணிகைநாதர் பல்லாண்டு, தணிகை பதிகம், தணிகை தசாங்கம், வள்ளி கல்யாண கும்மிப்பாட்டு போன்றவற்றை உள்ளடக்கிய இறைவன் துதிபாடும் இலக்கியங்கள், நாடகம், கதை, வாழ்க்கை வரலாறு அடங்கிய இலக்கிய நூல்கள், தனிப்பாடல்கள், இறைவனையும் இறை அடியார்களையும் எடுத்தியம்பக்கூடிய இலக்கியங்கள் மற்றும் அருணகிரிநாதர் வரலாறும் நூல் ஆராய்ச்சியும் என்ற நூல், முருகரும் தமிழும், திருக்கோவையார் உரைநடை, திருமந்திர ஆராய்ச்சியும் ஒப்புமை பகுதியும் போன்ற நூல்களை உள்ளடக்கிய திறனாய்வு நூல்கள் என ஏறத்தாழ 40 நூல்களை தாமே இயற்றி அருளியுள்ளார். இத்தகைய அரிய வகை நூல்களை நமக்கெல்லாம் அருளும் பொருட்டு தன் அலுவலக பணியிலிருந்து ஓய்வு பெற எண்ணினார் திரு செங்கல்வராய பிள்ளை அவர்கள். கால நேரம் கருதாமல் கர்மமே கண்ணாயிருந்து கடமை உணர்வோடு இரவு பகல் பாராமல் உழைத்த தணிகைமணி அவர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு சைவ சமய நூல் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் மேலோங்கி இருந்தது. இந்த ஆர்வமே ஓய்வுக்குப் பிறகு மலர்ந்து மரமாக தழைத்து செழித்தது என்று கூறலாம். இதுவே நமக்கு திருப்புகழ் என்னும் அமுதத்தை அள்ளி தந்துள்ளது. 25 ரூபாய் ஊதியத்தில் பணியை தொடங்கி பணி ஓய்வு பெறும் காலத்தில் 600 ரூபாய் மாத ஊதியம் பெறுகின்ற அளவுக்கு தன் நிலையை படிப்படியாக உயர்த்தி கொண்டு அயராத உள்ளத்துடனும் தளராத ஊக்கத்துடனும் உழைத்து வந்த திரு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் அலுவலக பணியிலிருந்து 1938ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். இவரது மொத்த அலுவலக பணிக்காலம் 33 ஆண்டுகள்.
திருமுருகன் பெருமையெல்லாம் பைந்தமிழில் பாடி மகிழ்ந்த பிள்ளை அவர்கள் தனது மூச்சு இருக்கும் வரை செய்து வந்த திருமுறை ஆராய்ச்சி பணிகள், அவர்தம் வாழ்வில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி, திருப்புகழுக்கென அவர் ஆற்றிய தனிப்பெரும் தொண்டு, சிவத்தொண்டு என பல்வேறு தகவல்களை அறிந்து பயன்பெற இணைந்திருங்கள் திருப்புகழ் அடிமை சேனலுடன். வணக்கம்.